நண்பர்களே எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கி சும்மா விஜயண்ணா பிளாஸ்ட் பண்ணிட்டார். அது நினச்சி பார்க்க முடியாத ஒரு பிளாஸ்ட் தான் சொல்லணும்னா. நம்ம டிவிக்கு தொண்டரில் அத்தனை பேருக்குமே வந்துட்டு சரியான ஒரு தீனி, சரியான ஒரு எனர்ஜி. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ப்ரோக்ராம் வந்துட்டு காலேஜில் கூட்டம் நடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணிக்காதுங்க. முன்ன மாதிரியே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க நண்பர்களே. அந்த பிரச்சாரத்துக்கு வந்துட்டு பர்மிஷன் கிடைக்கல. கண்டிப்பாக கேட்டுக்கிற பர்மிஷன் ஏதோ கார்த்திகை தீபத்தை அப்போ கேட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கார்த்திகை தீபத்துங்கிறதால தள்ளி வச்சுருக்கிறாங்க பொழுது. அந்த டைம் கொடுக்கல. கண்டிப்பாக கொடுத்த பிறகு மக்களோட மக்களாக நிற்பார், கால் பதிய வைப்பார். சில பேர் சொன்னாங்க இல்லையா கால் பதியலன்னு, கால் பதிய வைப்பார் பூமி மேலே. மக்களோட மக்கள் நின்று கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆறுதலாக நிற்பார். அது நிச்சயமாக நடக்கும். அது இந்த முன்ன இருந்த எனர்ஜியோட முன்ன நடந்த பிரச்சாரத்தோட ஒரு மடங்கு அதிகமாகவே மக்களை சந்தித்து மக்களோட மக்களாக நின்று பிரச்சாரத்தை பண்ணுவார். நம்பிக்கையோடு இருங்க, சோர்ந்துராதுங்க மக்களே, நண்பர்களே. அதுக்காக தான் இந்த ஒரு எனர்ஜி பயங்கரமாக எல்லாருக்கும் வேணும்னு சொல்லி தான் நம்ம டிவிக்கு தொண்டரில் அத்தனை பேருக்கும் நம்ம மக்களுக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பொது இதில் பண்ண வேண்டிய பப்ளிக்கில் பண்ண வேண்டியதை காலேஜில் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு சேஃப்டிக்கோசரம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கும் விமர்சனம் பண்ணுறவங்களாம் நீங்கள் தலை கற்றுக்கதை விட்டுடுங்க. 75 ஆண்டு ஆண்ட கட்சிகளுக்கே அதில் இருக்கிற ஜால்ரா பசங்களுக்கும் அத்தனை பேருக்கும் உரைக்கிற மாரி தான் இதோட பீச்சே இருக்கிறது. அப்புறம் இப்போ இருக்கிற சீமான் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவங்ககிட்ட இருக்கிறானுங்க பாரு ஜால்ரா பசங்க, அவங்களுக்கும் உரைக்கிற மாரி தான் இந்த பீச் இருக்குது. அப்புறம் சில சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் அங்கங்கேயும் இதில் டிவியில் சீரியலில் பண்ணுறவங்கலாம் அந்த காலத்தில் பண்ணியிருந்தவங்களாம் இப்போ ஹீரோனி கூட சேர்ந்து கூத்தடிக்கிறவங்களாம் நம்ம அண்ணனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அவங்களுக்கும் உரைக்கிற மாரி தான் இந்த பீச்சே. சில பேர் இப்போ தான் நேற்று முன்னாடி தான் சொன்னாங்களே காலு பதியலைன்னு சொல்லிட்டு, காலு பதியணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டார் இல்லையா மனசு இல்லைங்க. அவருக்கும் தான் அவர் சொம்பு நான் இனிமேல் திமுக தான் தோக்க போகிறேன்னா இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உரைக்கிற மாரி தான் இந்த பீச்சைக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரே வாட்டி இன்னும் பிரச்சாரம் இன்னும் கரூர் மக்களை பற்றி பேசலை இல்லையா, கரூர் மக்களை பேசுகிற நெக்ஸ்ட் சொல்லியிருக்கிறாரு. இந்த பிரச்சாரம் நெக்ஸ்ட்டு தொடரும் போது ஒரு மாநாடு மாரி நடக்க போகுது. அதில் கண்டிப்பாக சொல்லுவார். எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள். அது வரைக்கும் நம்பிக்கையோடு இருங்க. வெற்றி நிச்சயம். நன்றி மக்கள்.